உங்களுக்கு சமாதானம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் அதிகாரம் 20 கேள்விகளும் பதில்களும். வாரத்தின் முதல் நாள் காலையில் கல்லறையின் இடத்திற்கு வந்தவள் யார்? மகதலேனா மரியாள். கல்லறையில் எது எடுத்து போடப்பட்டிருக்க மரியாள் கண்டாள்? கல்லறையை அடைத்திருந்த கல். கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று மகதலேனா மரியாள் யாரிடம் சொன்னாள்? சீமோன் பேதுரு மற்றும் இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன். எது தங்களுக்கு தெரியவில்லை என்று மகதலேனா மரியாள் கூறினாள்? கர்த்தரை வைத்த இடம். கல்லறையின் இடத்திற்கு போகும்படி ஒருமித்து ஓடின சீஷர்கள் யார்? பேதுருவும் இயேசுவுக்கு அன்பான சீஷனும். துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்தவன் யார்? இயேசுவுக்கு அன்பான சீஷன். கல்லறைக்குள் பிரவேசிக்காதவன் யார்? இயேசுவுக்கு அன்பான சீஷன். கல்லறைக்குள் பிரவேசித்த சீஷன் யார்? சீமோன் பேதுரு. கல்லறையினுள் தனியே சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது எது? இயேசுவின் தலையில் சுற்றி இருந்த சீலை. மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருந்தவள் யார்? மகதலேனா மரியாள். கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருந்தவள் யார்? மகதலேனா மரியாள். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்தவர்கள் யார்? 2 தூதர்கள். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யார் யாரிடம் கேட்டது? தூதர்கள் மரியாளிடம். என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் கூறியது யார்? மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள் இயேசுவை யார் என்று எண்ணினாள்? தோட்டக்காரர் என்று. ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? மரியாளிடம் கேட்டவர் யார்? இயேசு. மரியாளே, அழைத்தவர் யார்? இயேசு. ரபூனி என்று அழைத்தவள் யார்? மகதலேனா மரியாள். ரபூனி என்பதன் அர்த்தம் என்ன? போதகரே. என்னை தொடாதே என்று இயேசு யாரிடம் கூறினார்? மகதலேனா மரியாளிடம். மகதலேனா மரியாள் கர்த்தரை கண்டதை யாருக்கு அறிவித்தாள்? சீஷருக்கு அறிவித்தாள். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர் யார்? இயேசு. கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டவர்கள் யார்? சீஷர்கள். இயேசு சீஷர்கள் மேல் ஊதி எதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்? பரிசுத்த ஆவியை. இயேசு வந்திருந்த போது சீஷர்களுடனே இல்லாதவன் யார்? தோமா. தன் கையை எங்கே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று தோமா கூறினார்.
இயேசுவின் விழாவிலே. மறுபடியும் எத்தனை நாளுக்கு பின் இயேசு சீஷர்களுக்கு காட்சி தந்தார்? 8 நாளைக்கு பின்பு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. யார் யாரிடம் கூறியது? இயேசு தோமாவிடம். எப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு தோமாவிடம் கூறினார்? காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.